சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைய பட்டிமன்றத்தில் நடுவராக விட்டிருக்கக்கூடிய வசந்தி அம்மையாரையும் அத்துணை பேச்சாளர்களையும் வணங்கி இதோ என்னுடைய தலைப்புக்கு நுழைகின்றேன். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கற்பிப்பது அரசு பள்ளியா தனியார் பள்ளியா? அரசு பள்ளி தான் அடிச்சு சொல்ல வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. ஏன்னா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாஷாயினி அம்மா சொன்னாங்க எடுத்த உடனே இந்த கழிப்பறை சரியில்லைன்னு. நானும் அரசு பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில சிறப்பா, ஏன்னா ஏன் அந்த உறுப்பினர் மேலாண்மை குழு உறுப்பினர் இருக்கிறாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் இடையான ஒரு இணைப்பு பாலம், குறைகளை நீக்குவதற்குத்தான் இந்த மேலாண்மை குழு அரசு சரியாக திட்டமிட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு அழகா தூய்மையா அது செயல்பட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அரசு பள்ளிகளை வந்துட்டு அதிகமான நேரம் அவங்க செலவு பண்றாங்க மாணவர்களுக்கு. அந்த நிமிடத்தை ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நேரங்களை சேர்த்து வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறை அரசு பள்ளியில தாங்க இருக்கு. அது மட்டுமல்ல, தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய நோக்கு, அம்மா சொன்ன மாதிரி, தேவிகா அம்மா சொன்ன மாதிரி, இன்னைக்கு கலை திருவிழா அப்படின்னு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதுல என்னுடைய குழந்தை அரசு பள்ளியில் 2 குழந்தைகளையும் படிக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட அளவுல தேர்வாகி மாநில அளவிற்கு அவர்கள் பங்கு கொள்ள அளவிற்கு தேர்வாயிருக்காங்க. காய்கறிகள்ல செதுக்கு சிற்பம் அப்படிங்கிற ஒரு போட்டியில வெற்றி பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஊக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஆசிரியர்கள் அவங்களுடைய பணத்தை போட்டு அவங்க குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கறது, ஒரு அரிமா சங்கம் மூலமாகவும் அறக்கட்டளை வாயிலாகவும் அவர்களை ஊக்குவிக்குது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. 100% நல்ல மதிப்பெண்மை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளி நிர்வாகம் அழகா கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. மாநில அரசு கல்வி திட்டமும் மத்திய அரசு கல்வி திட்டமும் அழகா அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு தேர்வுகளை வைத்து மாதம் மாதம் ஊக்குவிக்கும் விதமாக தொகையை கொடுத்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கில அறிவுன்னு சொல்றாங்களே, இந்த இங்கிலீஷ் நாலேஜ், ஆங்கில அறிவுக்காக எத்தனை லட்சம் பணத்தை கொட்டி கொடுத்து அன்னைக்கு அழுதுகிட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? எப்படிடா இந்த ஃபீஸை கட்ட முடியும், என்ன பண்ண முடியும்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒற்றை வார்த்தை, எங்கெங்க படிக்குது உங்க குழந்தை அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறா என் குழந்தை. இந்த ஒற்றை வார்த்தைக்காக அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அத்தனை பணத்தையும் கெட்டா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது. ஆனால் அரசு பள்ளிகளிலோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல முன்னுரிமை. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணியில் 20% இடஒதுக்கீடு இருக்குது. தொழில்துறையில் மருத்துவ கல்லூரிகளில் ஒதுக்கீடு இருக்கு. அதாவது உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை, இத்தனை விலையில்லா பொருட்களை கொடுக்கறாங்க. இந்த கட்டணத்திலே அவ்வளவு மன உளைச்சல் ஆயிராங்க. ஆனா நம்ம அரசு பள்ளியில அப்படி இல்லைங்க. கட்டணம் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுவாங்க. சிறப்பா படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, கல்வி தரம் மிக சிறப்பா இருக்குது. இன்னைக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், பணத்தினுடைய அருமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்க சாப்பாடு விஷயத்த சொல்ற பாத்தீங்களா, பிரைவேட் தனியார் பள்ளிகளை இன்னைக்கு ஸ்பூன்ல சாப்பிடுறாங்க. எப்பயுமே நடுவர் அவர்களே, கையில சாப்பிடுறப்ப ஜீரண சக்தி ஆகும் குழந்தைங்களுக்கு. இந்த சாப்பாடு கூட நாகரிகம் என்ற பெயரில் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஆனால் இந்த அரசு பள்ளியில் உணவு பழக்கமாகட்டும், இந்த நல்ல பாசத்தினுடைய அருமையை சொல்லிக் கொடுக்கும் விதம், கல்வியை கற்றுக் கொடுக்கும் விதம் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கற்பிப்பது தனியார் பள்ளி அல்ல, அரசு பள்ளிதான் என்று அடித்து என்னுடைய வாதத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் பதிவு செய்து இடம் சாருகிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. ரொம்ப சிறப்பா, ரொம்ப அழகா, அதே மாதிரி அப்படியே நச்சுன்னு ஆணி அடித்த மாதிரி பதிய வச்சிங்க உங்களுடைய கருத்துக்களை. மிக்க மகிழ்ச்சி அம்மா. சொல்லுங்கம்மா, நம்மளுடைய ஆயிஷா அம்மா எப்போவுமே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவங்க இந்த முறையும் ரொம்ப சிறப்பாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஆயிஷாமா வணக்கம். பல்லடத்திலிருந்து உங்களை நான் நேரிலும் சந்தித்து இருக்கிறேன். கரூர் பெருவிழாவில். அம்மா சிறப்பு. உங்களுடைய வாதம் உங்கள் அணிக்கு பெரும் தூண் போல் ஆகிவிட்டது. அதாவது நீங்க ஒரு சிறப்பான ஆள். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் ஆசிரியர்களை சார்ந்து பேசினாங்க.
வைக்கிறேன். அடுத்து அக்கறை, ஒவ்வொரு குழந்தைகள் மேல எப்படி அக்கறை காட்டுறாங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள். அடுத்து தனித்திறன்களை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, மேலும் உங்க குழந்தை வந்து இன்னும் இந்த காய்கறி செதுப்பு சிற்பத்துல மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்கான்னு சொன்னீங்க. கண்டிப்பா முதல் பரிசு வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதை இன்னும் நீங்களும் அதை மேன்மேலும் வளர்த்து குழந்தை நல்ல நல்ல பரிசு பெற வாழ்த்துக்கள். அடுத்து பாராட்டும் பரிசு கொடுத்து எங்க பள்ளியில ஆசிரியர்கள் பாக்குறாங்க. அவங்க சொந்த காசு போட்டு கூட வேற ஒண்ணும் வேண்டாமா, காசு கொடுத்து பெரிய பரிசு எல்லாம் வேண்டாம். ஒரு வகுப்பறையில கூப்பிட்டு இந்த ஏஞ்சலின் குழந்தைக்கு ஒரு பாராட்டு கொடுங்க, எல்லாரும் கைத்தட்டுங்க அப்படின்னு சொன்னாலே போதுமா, அவளுக்கு அது ஒரு 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய்க்கான பரிசு கிடைத்ததற்கான சமானம். அந்த பாராட்டுகளை கொடுக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அடுத்து ஆங்கில அறிவு, அதை தேடி போய் ஏமா லட்சக்கணக்கில் கொட்டி கொட்டி கடன் பட்டுட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதாமா. அந்த ஆங்கில அறிவுல என்ன, அதாவது மொழி, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, தமிழ் என்பது ஒரு மொழி, அறிவு அல்ல. அந்த வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. அறிவுக்கும் மொழிக்கும் பேசுறதுக்கு தானே மொழி, அறிவுக்கும் மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது. சிந்திப்பதற்கு தாய்மொழி தேவை. அடுத்து கௌரவம்னு சொல்லி அந்த ஆங்கில முகத்துல போய் அந்த காசெல்லாம் கொண்டு போய் கட்டிட்டு வராங்களே, அந்த பெற்றோர்கள் எப்படி கண்ணீர் படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அடுத்து கல்வி, தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இல்ல அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை